மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் பாமக போட்டியிடக்கூடிய 9 வேட்பாளர்களின் பெயர்களானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினீஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் வினீஷ், எந்தெந்த தொகுதிகளுக்கு எந்தெந்த வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள்? விவரங்கள். வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டில் பாஜகவுடன் சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் அது அதிகாரப்பூர்வமாக 9 வேட்பாளர்களை வெளியிட்டிருக்கிறார்கள். காஞ்சிபுரம் தனி தொகுதியை தவிர்த்து மீதமுள்ள 9 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக திண்டுக்கலை பொறுத்தவரை பாமகவினுடைய மாநில பொருளாளர் திலகபாமா போட்டியிட இருக்கிறார். அரக்கோணம் தொகுதியை பொறுத்தவரை பாமகவினுடைய வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையின் சார்பில் கே பாலு அவர்கள் போட்டியிட இருக்கிறார். அவர் நீண்டகாலமாக பாட்டாளி மக்கள் கட்சியில் செயல்பட்டு வருகிறார். வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவராக இருக்கிறார். அதே போல பாமகவினுடைய திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய கணேஷ்குமார் என்பவர் ஆரணி தொகுதியில் போட்டியிட இருக்கிறார். கடலூர் தொகுதியை பொறுத்தவரை திரைப்பட இயக்குனர் தங்கர் பச்சானுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக திரைப்படத்துறையில் இயக்குநராக பணிபுரிந்து வரக்கூடிய தங்கர் பச்சான் அவர்கள் கடலூர் தொகுதியில் முதன்முறையாக போட்டியிட இருக்கிறார். மயிலாடுதுறை பொறுத்தவரை மா.க. ஸ்டாலின் என்பவர் போட்டியிட இருக்கிறார். பாமகவினுடைய தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட செயலராக இவர் நீண்ட காலமாக பணிபுரிந்து வரக்கூடிய நிலையில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி தொகுதியில் தேவதாஸ் உடையார் என்பவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பாமகவினுடைய மாநில துணைத் தலைவர் பொறுப்பில் இவர் இருக்கிறார். நீண்ட காலமாக செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் அவருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தர்மபுரி தொகுதியை பொறுத்தவரை பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், ஏனென்றால் கடந்த 2019 ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் தர்மபுரி தொகுதியில் அவர் போட்டியிட்டார். இரண்டாம் இடத்தில் வாக்குகளை பெற்றிருந்தார். அந்த நிலையில் இந்த 2024 ஆண்டு தேர்தலிலும் தர்மபுரி தொகுதியில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போட்டியிடுவார் என எதிர்க்கப்பட்ட நிலையில் இந்த முறை அவர் போட்டியிடவில்லை. தர்மபுரி தொகுதியில் புதிய முகமாக பாமக வாய்ப்பு வழங்கியிருக்கிறது. திரு அரசாங்கம் என்பவர் தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலராக இருக்கிறார். அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சேலம் தொகுதியை பொறுத்தவரை அண்ணாதுரை என்பவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சேலத்தினுடைய தெற்கு மாவட்ட செயலராக இருக்கிறார். அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் தொகுதியை பொறுத்தவரை முரளி என்பவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பாமகவினுடைய மாணவர் அணி மாநில செயலராக இவர் பணிபுரிந்து வருகிறார். இந்த பட்டியலை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி 6 இடங்களில் திமுக அதிமுகவுடன் நேருக்கு நேர் மோத இருக்கிறது. எடுத்துக்காட்டாக தர்மபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, அரக்கோணம், ஆரணி, காஞ்சிபுரம் என 6 இடங்களில் திமுக, அதிமுக, பாஜக கூட்டணி இடம்பெற்றுள்ள பாமக என 3 மும்முனை போட்டியாக இந்த 6 இடங்களில் இருக்கிறது. மயிலாடுதுறையை பொறுத்தவரை அதிமுக, காங்கிரஸ் கட்சியுடன் பாஜக கூட்டணி இடம்பெற்றுள்ள பாமக போட்டியிடுகிறது. கடலூரில் காங்கிரஸ், அதிமுக கூட்டணி இடம்பெற்றுள்ள தேமுதிகவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி களம் காண இருக்கிறது. விழுப்புரத்தை பொறுத்தவரை அதிமுக, திமுக கூட்டணி இடம்பெற்றுள்ள விசிகாவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட இருக்கிறது. திண்டுக்கல்லில் திமுக கட்சியில் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அதிமுக கூட்டணி இடம்பெற்றுள்ள எஸ்டிபிஐ கட்சியுடன் திமுகவுடைய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட இருக்கிறது. யார் யார் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் என்பதை பார்த்தோமானால், கள்ளக்குறிச்சி தொகுதியில் திமுக சார்பில் மலையரசனும், அதிமுக சார்பில் குமரகுரு அவர்களும் போட்டியிட இருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தேவதாஸ் என்பவர் போட்டியிட இருக்கிறார். ஆரணி தொகுதியில் திமுக சார்பில் தரணிவேந்தன் என்பவரும், அதிமுக சார்பில் கஜேந்திரன் என்பவரும், பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கணேஷ்குமார் என்பவரும் போட்டியிட இருக்கிறார். இவர் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் முதன்முறையாக போட்டியிட இருக்கிறார் கணேஷ்குமார் என்பவர். மயிலாடுதுறை பொறுத்தவரை அதிமுக சார்பில் பாபுவும், பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மா.க. ஸ்டாலின் என்பவர் போட்டியிட இருக்கிறார். அரக்கோணம் தொகுதியில் ஜெகத் ரட்சகனும், அதிமுக சார்பில் ஏஎல் விஜயனும், பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பாமகவுடைய வழக்கறிஞர் பாலு அவர்கள் போட்டியிட இருக்கிறார். தர்மபுரி தொகுதியில் அதிமுக சார்பில் அசோகன் என்பவரும், திமுக சார்பில் மணி என்பவரும், பாட்டாளி மக்கள் சார்பில் அரசாங்கம் என்பவரும் போட்டியிட இருக்கிறார். சேலம் தொகுதியில் வடக்கு மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஏற்கனவே கணிசமான வாக்குகள் இருந்து வருகின்றன. மேற்கு மாவட்டங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஏற்கனவே கணிசமான வாக்குகள் இருக்கக்கூடிய நிலையில் பாஜக கூட்டணியில் பாமகவிற்கு 10 தொகுதிகளை முன்வைத்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார்கள். பாஜகவும் 10 தொகுதிகளை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிற்கு வழங்கியிருக்கிறது. அதனால் வடக்கு மாவட்டங்களில் ஏராளமான தொகுதிகளை பாஜக ஒதுக்கிய நிலையில் இந்த தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியலை பாட்டாளி மக்கள் சார்பில் வெளியிட்டிருக்கிறார்கள். சேலம் தொகுதியில் செல்வ கணபதி அவர்கள் போட்டியிட இருக்கிறார். சேலத்தினுடைய மாவட்ட செயலராக இருக்கிறார் திமுக சார்பில். அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதிமுக விற்பனராக விக்னேஷ் என்பவர் களம் காண இருக்கிறார். அவருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அண்ணாதுரை என்பவர் போட்டியிட இருக்கிறார். தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய 10 தொகுதிகளுக்கு 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். காஞ்சிபுரம் தனி தொகுதியை தவிர்த்து மீதமுள்ள 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் ஒப்புதலின் பேரில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். 6 இடங்களில் திமுக, அதிமுகவுடன் சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். மயிலாடுதுறையில் அதிமுக, காங்கிரஸ் கட்சியுடன் பாட்டாளி மக்கள் கட்சி மோதுகிறது. கடலூரில் காங்கிரஸ், தேமுதிகவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் களம் காண இருக்கிறார்கள். விழுப்புரத்தில் அதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிட இருக்கிறார்கள். திண்டுக்கல்லில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் அதிமுக சார்பில் எஸ்டிபிஐக்கு சீட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது திண்டுக்கல்லிலும்
அந்த கட்சியினுடைய பொருளாளர் இருக்கக்கூடிய திலகபாமா அவர்கள் பாட்டாளி மக்கள் சார்பில் போட்டியிட இருக்கிறார். தொடர்ந்து 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை வெளியிட்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் சார்பில் திருவம்புரி தொகுதியில் அன்புமணி அவர்கள் போட்டியிட என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.